Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அண்மை செய்தி. சென்னை வரும் பிரதமரை வரவேற்கும் பட்டியலில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பெயர் இடம்பெற்றிருக்கின்றன. தற்போது பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்ஆ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கி கேட்கலாம். பிரகாஷ் வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்ன? 3 நாள் பயணமாக இந்திய பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்கிறார். முதல் நிகழ்ச்சியாக சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்துல கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைக்க இருக்கிறார். இதற்காக சென்னை விமான நிலையம் வருகை தரக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்காக 27 பேர் கொண்ட அந்த பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. அந்த பட்டியலில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அதனோடு பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள், குறிப்பாக திரு ஜி.கே. வாசன், திரு தேவநாதன் யாதவ் உள்ளிட்டவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இந்திய தேசிய ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் திரு பாரி வேந்தர் அவருடைய பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில பிரதமர் மோடி இரண்டாவது முறையாக இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து இரண்டாவது முறையாக வருகை தர இருக்கிறார். ஏற்கனவே கடந்த 3ஆம் தேதி திருச்சியில பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைப்பதற்காகவும், திருச்சியில புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமான நிலைய முனையத்தை தொடங்கி வைப்பதற்காகவும், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் திருச்சிக்கு வருகை தந்த போது கூட அங்க திருச்சி விமான நிலையத்தில் வரவேற்கக்கூடிய அந்த வாய்ப்பும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த பட்டியலிலும் அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது இன்று வரக்கூடிய மோடி அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த பட்டியலிலும் திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் அவரோடு அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கமும் வரவேற்பு பட்டியலில் அவருடைய பெயரும் இடம்பெற்று இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில எந்தெந்த கட்சிகள் யார் யாருடன் கூட்டணி அமைக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள்ல ஒரு முக்கிய தலைவர்கள் வரும்பொழுது அவர்களை வரவேற்பதற்காக செல்லும்போது இதெல்லாம் ஒரு சமிஞ்சையாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களோடு சேர இருக்கிறார்கள், இவர்களோடு பயணிக்க இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சமிஞ்சையாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தற்போது பிரதமர் மோடி வருகை தர உள்ள சூழ்நிலையில் அவரை வரவேற்பதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுடைய பட்டியலில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய பெயர் இடம்பெற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தவிர திரு ஜி.கே. வாசன், திரு ஏ.சி. சண்முகம், திரு பாரி வேந்தர் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய கூட்டணியில இந்த கட்சிகள் எல்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. திரு ஓ பன்னீர்செல்வத்திடம் சமீப நாட்களில் கேட்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கின்ற போதெல்லாம் விரைவில் எங்களுடைய கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நிலையில பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த பட்டியலில் திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய பெயர் உற்றுநோக்க உற்று நோக்க வைத்திருக்கிறது. இது தவிர முக்கிய கட்சிகளுடைய தலைவர்கள் திரு ஜி.கே. வாசன், திரு ஏ.சி. சண்முகம், திரு பாரிவேந்தர் உள்ளிட்டவர்களுடைய பெயரும் அதுல இடம்பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த கட்சிகள் எல்லாம் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு கூட்டணி உறுதி செய்யப்பட்ட ஒரு முடிவாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.